பிரியன் எப்படி பார்க்குறீங்க? 2 விஷயம் நடக்குது. ஒரு பக்கம் நாங்கள் க்ளீன் கவர்மெண்ட்டை நோக்கி நகர்றோன்றதும், இன்னொரு பக்கம் கடுமையான குற்றச்சாட்டு. இவர் சொன்ன மாதிரி பழனி நிலவகாரமாக இருக்கலாம், அது ஏதோ திமுக மட்டும் இல்லைன்ட்டு அவங்க கட்சி சார்ந்த ஒரு வழக்கறிஞரே காசு வாங்கிட்டு தான் அரசு வழக்கறிஞர் போஸ்டிங் போட்டதா சொல்கிறதா இருக்கலாம், ஒருத்தர் பணம் வாங்குறது, இது எல்லாமே சேர்ந்தது தான் இருக்குது. 60 நாள் ஆட்சிக்குள்ளே இதுவும் இருக்குது, க்ளீன் கவர்மெண்ட் கிளைமும் இருக்குல்ல. எப்படி எடுத்து பார்க்குறது? இல்லை, அதாவது இந்த தாசில்தார் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, இந்த மாதிரி ஆஃபீஸில் ரேஷன் ஆஃபீஸு, இல்லை வேறு வேறு சின்ன சின்ன ஆஃபீஸ்லலாம் வந்து யூஸ்வலாக இருக்கிற விஷயங்கள் நடக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்படுகிறது. வைகோ போன்ற தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, லஞ்சம் ஊழல்லாம் ஒழிஞ்சு போச்சு, கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு வைகோ போன்றவர்கள் சொல்கிறத நம்ம கேட்குறோம். பட் ஒழிஞ்சு போச்சுன்னா இப்போது மனிதர் சொல்கிற மாதிரி இது ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. பட் முற்றிலும் ஒழிஞ்சு போச்சுன்னா அது ஒழியறதுக்கு அது ஒழியுமான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா அது சிஸ்டத்தில் புறையோடி போய் கிடக்கிற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் வந்து ஒழிக்கிறதுக்கான முயற்சிகளை ஒருத்தர் எடுத்தாரா அது நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம் நம்ம பார்க்குறோம். அது அவர் விஜய் வந்து ஒரு ப்ராடர் விஷனில் போகிறாரு. ஊழல் லஞ்சம் இருக்கக்கூடாது, மக்களுக்கு எடுத்த உடனே இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு ஊழல் இருந்தாலே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷனாக இருக்குது. அது வந்து கவர்மெண்ட்டே ஊழல்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஊழல்ன்றது இது மட்டும் இல்லை. இப்போது கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி 35 டெண்டர் கேன்சல் பண்ணிருக்காங்க. சென்னை கார்பரேஷனில் 700 டெண்டர் கேன்சல் பண்ணியிருக்காங்க. உத்தண்டி ரோட்டில் ஒரு பிரிட்ஜு கட்டுற அந்த டெண்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க. பல டெண்டரெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இவங்க பின்னாடி எந்த பேக்கேஜும் கிடையாது, ஊழல் பேக்கேஜில் இவங்க பின்னாடி கிடையாது. இவங்க மற்றவங்களை குறை சொல்கிற இடத்துல தான் இருக்காங்க. திமுகவுக்கு அப்படி இல்லை. அவங்க பல வருஷங்கள் ஆண்டதுனால அவங்க பின்னாடி பல பேக்கேஜ் இருக்குது. இவங்க வந்து சுத்தமான ஒரு க்ளீன் ஸ்லேட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தூய சக்தின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த தூய சக்தியை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஆக்சுவலாக. அப்போது இந்த நெரேட்டிவ்லாம் செட் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வருது. ஊழல்லாம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால இந்த பிரச்சாரத்தையும் ரொம்ப வலுவாக பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே ஒழியலை. சமீபத்தில் பார்த்தேன், அதாவது அவங்க வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 40 ரூபா வாங்குறாங்க, விவசாயிகள்கிட்ட வாங்குறாங்க. அது என்ன அநியாயம்னு விஜயே பேசினார். இன்றைக்கி அது குறைஞ்சதானா, நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் கேட்குறேன், இல்லை குறையலை சார், அதே 40 ரூபா தான் வாங்குறேன், அதே 40 ரூபா தான் வாங்குறாங்க. சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது, அது மாறலை. ஆனால் இப்போ அமைச்சர்கள்லாம் ஒவ்வொரு முறையும் பேசுகிற போது 50 நாள் ஆயிடுச்சு, 60 நாள் ஆயிடுச்சு, அமைச்சர்லாம் 1 ரூபா நாங்கள் இது ஊழல் செஞ்சு சம்பாதிக்கலைன்ற உரிமை கோரல. அமைச்சர்கள் சம்பாதிக்காத இருந்திருக்கலாம் சார். எப்போதுமே ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகி புது கவர்மெண்ட் வரும்பொழுது அதிகாரிகள்லாம் ஒரு 2-3 மாதத்துக்கு சும்மா தான் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து அந்த புது சிஸ்டம் எப்படி, சூழ்நிலை எப்படி இருக்குது, அமைச்சர்கள் எப்படி இருக்காங்க, அந்த அமைச்சர்களுக்கும் இந்த சூழ்நிலை பழக்கமாகணும், இந்த சூழ்நிலையை அவங்களும் புரிஞ்சுக்கணும்னு அதிகாரிகளும் வெயிட் பண்ணுவாங்க. அது எந்த சூழ்நிலையும் நமக்கும் தெரியும். அந்த சூழ்நிலை வர வரையும் 2 பேரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகும். ஸோ ஒரு வருஷம் கழித்து நிறைய விஷயங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறையா டெண்டர் விடுவாங்க. இப்போது மோதிரத்துக்கு டெண்டர் விட்டுருக்காங்க வச்சுக்கோங்களேன். மோதிரத்துக்கு 700 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடுறாங்க. அந்த மோதிரத்தை வந்து மருத்துவ பணிகள் துறை அது வாங்குறாங்க. மோதிரத்துக்கும் மருத்துவ பணிகள் துறைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதில் என்ன வாங்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பல டெண்டர்கள் விடுவாங்க. ஸோ ஏதாவது வேலை செய்யும்போது தானே நீங்கள் அதில் ஊழல் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியும். வேலையே ஆரம்பிக்கலை, எல்லாமே நீங்கள் இப்போ டெண்டர்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்கீங்க, மறுபடியும் நீங்கள் புதுசாக டெண்டர் விடுவீங்க. இது வந்து 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆகும். அப்போ நீங்கள் வேலை செய்யும்பொழுது தான் அப்போ தான் தெரியுமே தவிர இப்போ எதுவுமே தெரியாது. அதனால் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தணுன்றது நல்ல விஷயம். அது ஆனால் நடக்க முடியுமான்னு தெரியாது. இப்போ பழனி விஷயம் வந்து அந்த வெள்ளத்துறைக்கும் சேதுபதிக்கும் 2 கோடி ரூபா கொடுத்து அந்த லேண்டை வாங்குற அளவுக்கு வசதி இருக்கான்னு யாருக்கு தெரியும்? அப்போ அவங்க பினாமி பேரில் அவங்க இருந்தாங்கன்னா அது பின்னாடி இருக்கிறது யார் சார்? ஏப்ரல் 10ஆம் தேதி அன்றைக்கி சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்துட்டார் சார். 1 வாரத்துக்குள்ளே டாக்குமெண்ட் சரியாக இருந்தால் 1 வாரத்துக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுன்னு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் மே, ஜூன், ஜூலை மாதம் 3ஆம் தேதி தான் இவன் அப்ளை பண்ணுறான். தங்கத்துறையும் அந்த வெள்ளத்துறையும் எனக்கு பதிவு பண்ணி கொடுக்குன்ட்டு. அப்போது ஆட்சி வந்து மே 10 வந்துடுது. அதுக்கப்புறம் ஆட்சி இருக்குது. அப்போ ஜூன் மாதம் முழுக்க வெள்ளத்துறையும் சேதுபதியும் யாரையாவது அப்ரோச் பண்ணாங்களா? அவங்களுக்கு 2 கோடி ரூபாய் எங்கேருந்து வந்து கிராமத்து ஆளுங்களுக்கு? அது விற்கிறவனுக்கு வந்து அந்த லேண்டை விற்கிறதுக்கான உரிமை இருக்கா? முதல்ல அந்த முருகதாஸுக்கு அது எப்படி விற்றார்? அவர் இன்கம் சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்கா? கடைசியில் அவர் விற்கிறதுக்கான தகுதியை பெற்றாரா? இது ஒரு கருப்பு புள்ளியா? இது ஒரு கருப்பு புள்ளி. இது வந்து விஜயோடைய ஆட்சிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இது பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னென்னு சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வரும். நம்ம எடுத்த உடனே ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிக்கலான விஷயங்கள் இருக்குது சார். அது வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இப்போது ஊழல் இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படுவாங்க. அதுக்கான நடவடிக்கைகள் இருக்கும். அதன் மூலம் அரசோ இல்லை ஆட்சியாளர்களோ டிஸ்டன்ஸ் பண்ணி காமிக்கிறது.
இன்னும் சொல்லணும்னா சிலர் பலியடாக்குற தன்மையும் நம்ம பார்த்துருக்கிறோம். இல்லை, இப்போ திரு செந்தில் அவர்கள் சப் சொல்றாங்க, ரிஜிஸ்ட்ராரையே வந்து அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க, எல்லாம் நடக்குது சார். டிஸ்டன்ஸ் பண்ணி தான் பார்க்குறாங்க. இதுக்கு எல்லாமே நடக்குது. ஆனால் பாயிண்ட் என்னன்னா வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியுது இல்ல. இது வந்து இந்த இந்த 50-60 நாள் ஆட்சியில முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இந்த பயணி விஷயம் மாறி இருக்குன்றதான் ரொம்ப ஒரு கருப்பு புள்ளியா இருக்கு. ஏன்னா ஊழலை ஒழிப்போம் என்கிற ஒரு கோஷத்தோட வந்திருக்கிற விஜய் அவர்கள் ஆட்சியில், அதுவும் எஸ்பெஷலி இந்த HRNC மினிஸ்டர் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ரொம்ப உற்சாகமாக வந்து வேலை செய்கிறாரு. ஸ்ரீரங்கம் அவருடைய தொகுதியாக இருக்குது, ஸ்ரீரங்கம் முக்கியமான ஒரு புனித தலமாக இருக்குது. ஸோ பக்தர்களுடைய வசதி, கோவிலில் இருக்கிற வசதிகள் போன்ற விஷயங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து சரி பண்ணணும்னு நினச்சி ஏதோ பண்ணுறார். ஆட்சிக்கு வந்த எல்லா மினிஸ்டர்ஸும் வந்த ஒரு 15 நாளில் 20 நாளில் ஒரு மீட்டிங்கை போடுவாங்க. HRNC மினிஸ்டர் உட்பட எல்லாம் போடுவாங்க. என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான 10 கோயில்கள் என்ன, அந்த கோயிலோட ஜேசியை கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, உங்கள் கோவிலில் இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன. அப்போ இந்த மினிஸ்டர் மீட்டிங் போட்டாரா, பழனி கோவிலில் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சதா மினிஸ்டருக்கு? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால சின்ன லெவலில் இருக்கிற ஊழல்கள் குறைஞ்சது, RTO ஆஃபீஸில் ஊழல் குறையுது, அதெல்லாம் வந்து நல்ல விஷயம். ஆனால் அங்கே வந்து நடக்கிறத செய்யதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல வரல. குறைஞ்சதுன்னா வில் பி வெரி ஹாப்பி. ஆனால் பெரிய இடத்துல வந்து ஊழல் நடக்குதா இல்லையான்றதை பார்க்கறதுக்கு இன்னும் கால நேரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு மணிசான் சொன்ன மாதிரி நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். ஒரு மட்டும் சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த குறிப்பிட்ட இந்த பழனி விவகாரத்தில் திமுக ஆட்சி காலத்தில் ஏற்கனவே இந்த பத்திரத்தை பதிவு செய்ய பலமுறை அவர்கள் முயற்சித்து திமுக அரசு அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இப்போ நீங்க ஆட்சி மாற்றத்திற்காக காத்திருந்திருக்கிறீர்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த எல்லாத்தையும் இப்போ இந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஒருத்தர் லீவ்ல போறாரு, ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு, ஒருத்தருக்கு ப்ரமோஷன் போடுறீங்க, கரெக்டா பத்திரத்தை பதிவு பண்றீங்க. அந்த பத்திரத்தை நீதிமன்றம் தான் கேன்சல் பண்ணியிருக்குதுன்னு சொன்னா யார் அந்த மேலிடம் என்பதை நாட்டு மக்களுக்கு திரு விஜய் அவர்கள் விளக்க வேண்டும்.